வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வேளாண் கடன் தள்ளுபடி, புதிய நிதி ஒதுக்கீடு மற்றும் அறிவிப்புகள். தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள கடன் தள்ளுபடி தொடர்பான முக்கிய அறிவிப்புகளை விளக்குகிறது இந்த வீடியோ. விவசாயிகளுக்கான பயிர்க்கடன், பெண்களுக்கான சுய உதவிக்குழு கடன்கள் மற்றும் நகைக்கடன்கள் என மொத்தமாக 45,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்திருக்கு. குறிப்பாக பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக 1477 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் வரும் ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ள புதிய கடன்கள் மற்றும் கால்நடை வளர்ப்புக்கான நிதி உதவிகள் குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தகுதியுள்ள பயனாளிகளின் பட்டியல் மற்றும் இந்த திட்டங்களை அமல்படுத்தும் முறை குறித்து விவசாயிகள் ஆவலுடன் எதிர்பார்ப்பதற்கு கடைசியாக இந்த நிதி ஒதுக்கீடு விவசாயிகள் பொருளாதார நிதியை மேம்படுத்துவதற்காக ஒரு முக்கிய அறிவிப்பாக வெளியாக இருக்குங்க. ஸோ என்னன்றதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் விவசாயிகளுக்காகவே பார்த்திங்கன்னா வேளாண் பட்ஜெட்டில் தற்சமயம் பார்த்திங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் புதிய நிதி திட்டங்கள் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. ஸோ 17,000 கோடி குறுகால கடன் 2026ஆம் ஆண்டில் பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்காக மீண்டும் வழங்கப்படும் குறுகிய கால வேளாண் கடன்களின் இலக்கு ஆகும். கடன் தள்ளுபடி மற்றும் நிதி ஒதுக்கீடு 45,000 கோடி மொத்த ஒதுக்கீடு. நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக ஒட்டு மொத்தமாக தமிழக அரசால் இவ்வளவு பெரிய தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ வேளாண் கடன் வளர்ச்சி, கடனுதவி 2 மடங்கு உயரும். ஸோ 2019 மற்றும் 2020 1.83 லட்சம் கோடியாக இருந்த வணிக வங்கி கடன்கள் 2024 மற்றும் 26 வரை 3.58 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. 2026க்கு உண்டான புதிய கடன்கள் 3,000 கோடி மூலதன கடன்களை கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இவைகள் அனைத்துமே மூலதன கடன்களாக இருக்கும். கால்நடை மற்றும் இதர பிரிவுகளுக்கு மீன் வளர்ப்பு மற்றும் தேனீ வளர்ப்பு போன்ற சார்பு தொழில்களுக்காக 3,000 கோடி வழங்கப்பட உள்ளது. விவசாய கடன்களின் நிலமற்ற விவசாயிகளுக்கு உதவி. நிலமில்லா பட்டியலின விவசாயிகளுக்கு ஆடு, மாடு போன்ற கால்நடைகளை வளர்க்கவும் பராமரிக்கவும் கடனுதவி வழங்கப்படும். கடன் தள்ளுபடி மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் மொத்தம் 45,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. கடன் மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி ஒட்டு மொத்தமாக தமிழக அரசால் இவ்வளவு பெரிய தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 1477 கோடி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க. 2025 மற்றும் 25 ஆண்டிற்கான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் இந்த தொகை பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ 100% தள்ளுபடி. வேளாண் கடனுடைய வளர்ச்சி, கடனுதவி 2 மடங்கு உயர்ந்துட்டுருக்கு 2019-20. ஸோ 3.50 லட்சம் கோடி பார்த்திங்கன்னா இப்போ கடனாக இருக்குது. 2024 இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 100% தள்ளுபடி. தகுதி வாய்ந்த விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் 100% தள்ளுபடி செய்யப்படும் என அரசு உறுதியளித்துள்ளது. அமலாக்க தேதி. தகுதி வாய்ந்த விவசாயிகளின் பெயர் பட்டியல் மற்றும் தள்ளுபடி அமல்படுத்தப்படும் தேதி விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். மகளிர் சுய உதவி குழுக்களுடைய பலன். ஒதுக்கப்பட்ட தொகைகளின் கணிசமாக மகளிர் சுய உதவி குழுக்களின் கடன்கள் தள்ளுபடி செய்ய பயன்படுத்தப்படும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா தற்சமயம் தமிழகத்தில் இவ்வளோ பெரிய கடன்கள், வேளாண் பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இது நடக்கும். பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் தினசரி கேட்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.